சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட வடவூர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாட்டில் நிறைய பொருட்கள் 2 விதமாக விற்பனையாகுது. குறிப்பாக மின்சாதன பொருட்கள். ஒன்று விலை குறைவாக இருக்கும், இன்னொன்று சாதாரண விலை அல்லது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி 2 விதமான பொருட்களையும் தயாரிக்கிற வேலையை சைனா நாடு மேற்கொண்டுக்கிட்டு இருக்கான். அதாவது ஒரு வானொலி பெட்டி இருக்குன்னா அவங்க நாட்டில் விற்கிறதுக்கு நல்லதா தரமானதா உற்பத்தி செய்வாங்களாம். இன்னொரு வானொலி பெட்டி நம்ம நாட்டை போல மற்ற நாடுகளில் விற்பனை செய்யறதுக்காக கொஞ்சம் விலை மலிவா தரம் குறைந்ததா உற்பத்தி செய்வாங்களாம் சைனாக்காரர்கள். இப்படி பல பொருட்களையும் உற்பத்தி செய்து உலக மார்க்கெட்டை கையில் வச்சிருக்குது அந்த நாடு. நம்ம நாட்டின் மக்கள் தொகை மிக அதிகம். அதனால நம்ம நாடு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தை. ஆனாலும் பெயர் சொல்லும்படியான பல தொழில்கள் அங்கே நல்ல முறையில் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓர் உதாரணம், பட்டுப்புழு வளர்ப்பு தொழில். கிமு 3500ஆம் ஆண்டிலிருந்தே பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் சைனாவில் லாபகரமாக நடத்தப்பட்டு வருது. இப்போவும் நம்ம நாட்டின் பட்டு தேவையை சைனா பூர்த்தி செஞ்சுட்டு வருது. பட்டு துணி உருவாக்கப்படும் தொழில்நுட்பத்தை சீனர்கள் ரகசியமாக வச்சுருந்தாங்களாம், யாருக்கும் சொல்லாமல். ராஜேந்திரன் ஐயா, சைனாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த சில மத குருமார்களால தான் இந்த பட்டு ரகசியம் வெளியில் கசிஞ்சிருக்கு. சைனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் தான் பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் உலக அளவில் முன்னணியில் உள்ள நாடுகள். ஆனால் அமெரிக்காவில் இந்த தொழில் தொடங்கப்படாமல் இருக்கு. தமிழ்நாட்டில் தேனி, மதுரை, ராமநாதபுரம், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கோயமுத்தூர் மாவட்டங்களில் மல்பரி சாகுபடி செய்யப்பட்டு பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயிகளால் லாபகரமாக செய்யப்படுது. ஒரு 400 கிராம் எடையுடைய பட்டு துணி நெய்வதற்கு 6000 கிலோமீட்டர் நீளமுள்ள பட்டு நூல் தேவைப்படுது. இதை பெறுவதற்கு சுமாராக 6500 பட்டுப்புழுக்கள் உயிரோட கொல்லப்படுது. அப்படின்னா நம்ம பெண்டிற்கற்ற பட்டுப்புடவை நெய்ய எவ்வளவு பட்டுப்புழுக்களை கொல்ல வேண்டி இருக்கும்னு கணக்கு பண்ணுங்க வடவூர் ராஜேந்திரன் ஐயா. சிலதை அனுபவிக்கணும்னா சிலதை இழந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட்டுப்புழுக்கள்லையே மஞ்சள், வெள்ளைன்னு 2 வகை இருக்கு. வெள்ளை உயர் இனம், விலை கூடுதலாக விற்கும். மஞ்சள் சாதாரண இனம். சுமாராக ஒருத்தர் 1 ஏக்கரில் மல்பரி சாகுபடி செய்து 1150 வெண்பட்டு முட்டைகள் வளர்த்தார்னா 750லிருந்து 770 கிலோ பட்டுக்கூடுகள் கிடைக்குமா. இதுக்கு அரசாங்கத்தின் திட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு. தளவாடங்கள் வாங்க, பட்டு உற்பத்தி மனைகள் கட்டன்னு நிறைய மானிய உதவிகள், பயிற்சிகள், கண்டுணர் சுற்றுலாவுக்கெல்லாம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி செய்யுது. சேலம், தருமபுரி, கோயமுத்தூர், ஓசூரில் பட்டுக்கூடு விற்பனை அங்காடிகள் அரசால் நடத்தப்பட்டு வருது. பெங்களூர்லையும் ஒரு விற்பனை அங்காடி இருக்கு. சூழலுக்கு தகுந்த நல்ல பயிரும் கூட மல்பரி. ஆடு மாடுகளுக்கும் தீவனமாகும், அதிக லாபம் கிடைக்கும். இப்போதைக்கு விலையும் ஓரளவுக்கு கிடைக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் பட்டுப்புழு வளர்ப்பு பற்றியும் நாம் சிந்திக்கணும். நல்லதொரு மாற்றுத் தொழில். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.